நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரர் வி.ஆர். ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாதே நமக. இது என்னுடைய 1011வது வீடியோ. இந்த வீடியோவில் என்னப்போ நீ குருவாரம் குருமாதா பற்றி சொல்லியாகணும். அந்த இடத்துல பேசக்கூடிய டாபிக் இந்த பாலா சபரியா பந்ததின்னு இருக்கு. இந்த புஸ்தகம் யார் வெளியிட்டாருன்னா இந்த ராமநாமா வங்கி நிஸ்மாபலத்தில் இருக்குது. அயோத்தியா மண்டபத்துக்கு பின்பக்கத்தால். இதில் நெமிலியும் போட்டிருக்கா. நெமிலி டோட்டலி கமர்ஷியலைஸ் நோ. அது 2K அம்பாளாக காமிச்சிருக்கா. அது ஆண்டாள் மாதிரி இருக்கும். அது மீனாட்சி மாதிரி கூட இருக்காது. இடக்கையில் பூ வச்சுட்டு வலக்கையத்தை போட்டுருக்கோம். மீனாட்சியாவது வலக்கையில் பூ வச்சுட்டு இடக்கையத்தை போட்டுட்ருப்போம். இது நெமிலி பாலா அந்த காலத்தில் எழில்மடியெலாம் இப்போ நல்லா பெருசாக என்னவோ கட்டி ரொம்ப ஜோடனையெல்லாம் பண்ணிச்சிருக்கா. அந்த காலத்து ஒன்றுமே இருக்காது. ஒரு மர மண்டபம் அப்போது 3 feet ஹைட் தான் இருக்கும். அது எழில்மடியும் சொல்லுவார் மாதிரி நிறையா கதை போடுவார். நிறைய புத்தகம் எழுதியிருக்காரவர். நிறைய கதைகள் சொல்லுவார். இப்படி பண்ணா அப்படி பண்ணான்ட்டு. எழில்மடியோட தாத்தா நெமிலி எழில்மணின்ற ஒரு பெரிய குட் ரைட்டர். அவர் வம்ச பரம்பரையில் 4வது தலைமுறை என்ன இருக்கா. அவருக்கு தாத்தாவை கொள்ளு தாத்தாவை தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. அவர் கனவுல சொல்லி அவர் தான் பாலா உபாசகர். வாரத்தில் முன்னாடியெல்லாம் பாலா உபாசனை கிடையாது. அவர் பண்ணி அவருக்கு நெமிலி ஆற்றுல வரேன்னு சொல்கிறார். 3 நாள் தேடி 3ஆம் நாள் தான் காலில் சுருக்கும் குத்துறது ஒரு விக்கிரகம். அது இவ்வளோ தான் இருக்குது. ஒரு சுண்டு வரல் தான் இருக்கும். அது பாலா அப்படின்னா அப்படி கிடையாது. அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா அம்பாளோட. அதை மேலதாளத்தில் ஆற்று கொண்டு வந்துட்டேன். அப்புறம் திருவுண்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பெரிய விக்கிரகம் ஒன்று பண்ணார் அந்த காலத்தில். அது ஊரெல்லாம் சுற்றி வந்தது. அப்புறமா என்ன நினச்சா சிவன் கோவில் கொடுத்துட்டா அந்த விக்கிரகத்தை. இந்த அம்பாள் தான் வாத்திர பூஜையில் இருக்குது. ஒரு சமயம் புவனேஸ்வரி சுவாமிகள் கூட பெரியவர் இருக்கும்போது அங்கே பண்ணி அது நான் தெலுங்கு பிராமின். தெலுங்கு இதில் பார்க்கணும். ஒன்று ஸ்ரீவித்யா இதில் பரம்பரையில் வீடுகள் இது மாதிரி பீடமெல்லாம் வச்சுருக்கா. தெலுங்காக தான். இந்த கள்ளிக்குப்பத்தில் புவனேஸ்வரி சுவாமிகள்லாம் பரத்வாஜ கோத்திரம் போடுவா. தெலுங்கான்னு போட்டிருப்பா. இவ்வளோ தெலுங்கு பிராமின்ஸு. அவள் போயிருக்கும்போது அவள் எழில்மணியோட பையனோ தம்பியாக இருக்கும். அவனுக்கு ஆவேசம் இன்றைக்கி எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அவன் மேலே பாஞ்சு நம்ம கரட்டெல்லாம் ஆகிடுச்சு அந்த காலத்தில். யார் புவனேஸ்வரி சுவாமிகள் மேலேயே விழுந்து பிராண்டி எப்படி சுவாமி தூண்டான் கடைசியில். இந்த மாதிரிலாம் நடந்து இங்கே நெமிலி பாலா பீடத்தில் அந்த காலத்தில் நான் சொல்கிறதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம். நானும் 2-3 தப்பு எனக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப இங்கே நாங்கள் பிச்சை எடுக்க மாட்டோம், ஃபோட்டோ விற்க மாட்டோம், எல்லாம் தான் பண்ணுறாங்க. பப்ளிகேஷன்ஸ் புக்கு வச்சுட்டுருக்கேன், ஃபோட்டோ தரேன், சாக்லேட் கொடுக்க ஆரம்பித்து இப்போ மிளகு கடையில் கூட சாக்லேட் கொடுக்கன்ற அப்படிலாம் கிடையாது. சாஸ்திரத்தில் கல்கண்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிருக்கு. சின்ன குழந்தைய பாலைக்கு பால்கோவா திரட்டு பால் பண்ணி தரலாம். கல்கண்டு திராட்சை அதெல்லாம் தந்தால் பரவாயில்ல. நமக்கு சாஸ்திரத்துக்கு ஒவ்வாத சாமான்கள் இதெல்லாம். இது சாக்லேட்லாம் இங்கிலீஷ்காரன் கொண்டது தானே. அதை ப்ரமோட் பண்ணுற மாதிரி என்னவோ இஷ்டம் போல் ஒவ்வொருத்தரும் விடுறத பார்த்தா இது இப்படியாக இருக்க. பிஃபோர் ப்ரொசீடிங் ஆன் தட் சப்ஜெக்டு கொஞ்சம் காலையில் கொஞ்சம் மனசு வேதனையாச்சு. 67 இந்த என்னம்மா நீங்கள் ராமன் பற்றியெல்லாம் எழுதுறாள். அவர் என்ன சொல், அது ஒவ்வொருத்தரும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் கிடையாது. தப்புனா தப்பு தான். ஐம் 75 years ஓல்டு, 35 years இந்த ஃபீல்டில் இருக்கிற நான். என் வயசில் பாதி கூட கிடையாது. அவர் தப்பாக ஒன்று இது பண்ணுது எல்லாம் அழகாக மணி பிரபலமாக சொல்கிறான்னு சொல்லுது. அவள் சொன்னதெல்லாம் ரைட்டு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ ஒப்பீனியன் சனாதன தர்மத்தில் வி ஆர் ஷோயிங் த ராங் பாத்துன்னு ஆகிடும் அது. பட் வி கேன் சே நான் எதுவும் குறை சொல்ல. ஆனால் தப்பான தகவல் சொல்லவே கூடாது. உதாரணமாக திருமைச்சூர், அங்கே தான் அகஸ்தியர் லோபாமுத்த உபதேசம் அங்கேயும் இவ்வாளே ஆரம்பிச்சிருவா போல விட்டா. திருமைச்சூர் அந்த சாந்தநாயகி கோவில் 1000 வருஷம்தான். இளங்கோவில் தான் போட்டிருக்கோம் போர்டு அங்கே. இது ரெக்கார்டு தட் ஸ்பீக்ஸ். பட் காமாட்சி அம்மன் கோவில் தான் 6000 வருஷத்துக்கு முன்னாடி துர்வாச மகரிஷியால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அங்கே தான் உபதேச பிரம்மேந்திர மடத்தில் ஹயக்ரீவன்ற மகரிஷி அகஸ்தியருக்கும் லோபாமுத்திராவுக்கும் லலிதா சாஸ்திரம் அம்மா சொல்லி கொடுத்தா. லலிதா திருசதி அங்கே தான் உபதேசம் ஆகிடுச்சு.
இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் புரடா விடுறாருன்னா அதை நீங்கள் கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாது, கொள்ளக்கூடாதுன்னா யாரும் கேட்காம இருப்பா? 4 பேர் கேட்டால் தான் பீப்புள் கேன் கரெக்ட் themselves, நாட் டு ஸ்ப்ரெட் திஸ் ராங் இன்ஃபர்மேஷன். அதை நான் சொல்ல தான் சொல்லுவேன். ஹூரட் மேபி இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு somebody is writing to me. I removed that comment also. இதுக்கு என்ன சம்டைம் பேக் நான் ஒரு வைஷ்ணவ பெரியவா குடுமையில் பூ கூட வச்சுருப்பா, சங்கரா டிவிலாம் வராருவேன். இப்போ சொல்கிறது இல்லை, அப்போ சொன்னது தானே ஜஸ்ட் கரெக்டு. திருமங்கை ஆழ்வார் பீரியடில் 5000 வருஷம் சொல்லிட்டார் டிவியில். எவ்வளோ அபத்தமான காரியம். திருமங்கை ஆழ்வார் பீரியட் 1000 வருஷம்தான். ஏன்னா சம்பந்தரோட பீரியட் 1000 1100 1200 வருஷம். திருநாவுக்கரசர், சம்பந்தர் இதெல்லாம் சமகாலத்து வரலையா? ஸோ ஒரு 50-100 வருஷத்துக்குள்ள வித்தியாசம் வரும் எல்லாமே. அது சமயக்குறவரில் முதல்ல 3 பேர் தான், அப்புறம் 4 பேராக மாணிக்க வாசகர் ஆடட். ஸோ சம்பந்தர் வந்து தங்கிட்ட இந்த தங்க வேலை திருமங்கை ஆழ்வார் கொடுத்தான்னு இருக்கு. அப்போ இவர் 5000 வருஷம், இவர் இந்த 1000 வருஷம்னு அபத்தமாக இருக்காத? இது சொல்லணுமா கூடாதா? சொல்லி தான் நான் இது கிடையாது. பிகாஸ் ஐ நோ அபவுட் ஹிஸ்ட்ரி, ஐ வாஸ் எ டீச்சர். டெஃபினெட்லி நோ. இந்த ரெக்கார்டு இல்லாமல் வந்துச்சு. அதான வாயில் வரதெல்லாம் பேசுறதுன்றது, அதாவது மணிப்பிரபாளம் வாயில் வருதுன்னு என்ன வேணாலும் பேசிடக்கூடாது. ஒவ்வொரு ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி போட்டிருக்கா, நமஸ்காரம்லாம் போட்டுவிட்டு நீங்கள் வந்து இப்படிலாம் பேச தப்புன்னு மாதிரி போட்டிருக்கா. அதான் சக்தி பீடங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். சக்தி பீடங்கள் அக்ஷர சக்தி பீடம் தான் சொல்லியிருக்கேன். 51 அகாராந்த க்ஷகாராந்தன்றது 51 எழுத்துக்கள். 51 எழுத்துக்கள் வந்து அக்ஷர சக்தி பீடம். அக்ஷரங்கள் சமஸ்கிருதத்தில் அகாரத்தில் ஆரம்பித்து ஷகாரத்தில் முடிகிறது. 51 சக்தி பீடங்கள். அதில் பலுசிஸ்தான், இந்த பாகிஸ்தான், பெங்களா எல்லாமே இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் தாக்ஷாயினுடைய உடற்கூடு எப்படி விழுந்துன்னா, பரமேஸ்வரன் வந்து பிரம்மரகத்தை ஒலிக்கும் போது அந்த ஒலி சவுண்ட் வேவ்ஸ் அங்கே போய் விடுறதுதான். அந்த இடத்துல ஒரு ஸ்பாட் இதாக இருந்தது. ஸோ அங்கே வந்து ஈஸ்வர கிருபை ஆல்ரெடி இருக்குது. தாக்ஷாயணி இறந்துபடும் போது அவருடைய உடற்கூடுகளை மகாவிஷ்ணு துண்டாக போட்டு 51 இடத்துல வீசி எழும்போது அந்தந்த இடத்துல விழுது திருப்பியும் அது. ஸோ தெர் இஸ் அன் ஆர்டர். இதான் 1, இதான் 2 அப்படின்னு இருக்கு. இவன் ராங்கம் பார்த்து ஆர்டரை மாற்றி சொல்லும்போது தப்பும் சொல்ல மாட்டாளா? அது இது அக்ஷர சக்தி பீடம் தான் ரைட்டு. பிகாஸ் பரமாச்சாரியாஸ் அப்ரூவ்ட் இட்டு. அவருக்கு மேலே அத்தாரிட்டி யாருங்க கிடையாது. அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டு. அப்போ பரமாச்சாரியார் பெரிய ஞானி. மோரோவர் அவர் வந்து ஹி நோஸ் சோ மெனி லாங்குவேஜஸ். இங்கே காஞ்சிபுரத்தில் உட்காந்துட்டு உலகம் முழுக்க கண்ட்ரோல் வச்சுருந்தார் அவர். எந்த லோகத்தில் என்ன நடந்துருக்கு கூட சொல்லுவார். உதாரணமாக இந்த 7 கண்டங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, ரஷ்யா சொல்லுறது ரிஷி வருஷம் பேர் தான் ரஷ்யான்னு சொல்லியிருக்கார். இது யாரும் சொன்னது கிடையாது. பரமாச்சாரியா தவிர பாரத வருஷ பரத கண்டேன்றோம். அது மாதிரி ரிஷி வருஷம்ன்றது தான் ரஷ்யா. ரஷ்யாக்கள் தான் ஆதி காலத்து ரிஷிகள்லாம் இருந்திருக்கா. அது சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ கேட்கறது பாருங்க. கேட்டால் அதுக்கு பிரமாணங்கள் சொல்கிறாரு அவர். ஸோ whenever you speak a subject, பிரமாணங்கள் சொல்லி ஆகணும். நாளைக்கு யாராவது கொஸ்டின் பண்ணால் we should be in a position to answer. இந்த இதில் இருக்குது, இந்த நூலில் இருக்குன்னு சொல்லணும். நம்ம ஏதோ ஒருத்தருக்கு உப புராணத்தில் இருக்குது, கப புராணத்தில் இருக்குன்னா எந்த புராணம் இப்போ சொல்ல வேண்டாமா? அதை இத்தனை சர்க்கத்தில் வருது, இந்த கிரந்தத்தை எத்தனை கிரந்தத்தில் வருது சொல்லணும் நம்ம. ஷோ கமிட் திஸ். இந்த மாதிரி சொல்லும்போது நிறைய இடத்துல இந்த அபத்தமான காரியங்கள் பேசும்போது சொல்லும்போது ரைட்டிங்கில் இவாளை நம்பி நிறைய பேர் புக்கெல்லாம் வேறு பப்ளிஷ் பண்ணுறா. அது ரொம்ப கொடுமையான சமாச்சாரம் அது. ஸோ அதனால் சொல்ல வேண்டியிருக்கு. நான் ஐ எம் நாட் ஒரீட் அபவுட் எனிபடி. திஸ் அ ஃபேக்ட், இஸ் அ ஃபேக்ட். இதுதான். ஸோ அதனால தான் சொல்ல தவிர யார் மேலேயும் வெறுப்பு உணர்வெல்லாம் கிடையாது. தப்புன்னு சொல்கிறான், அதை கரெக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்கிறான். ஃபோன் எடுக்கவே மாட்டேன்றான் சில பேர். அதிகர்பிதா வாட்டர்காவா நினச்ச முடியும். அவளை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சரி வச்சோம். ஐ ஹேவ் டு ரிஜிஸ்டர் மை பாயிண்ட்டு. அவ்வளோதான் தவிர வேறு தப்பெல்லாம் சொல்ல. நல்லா கேளுங்க. இந்த பாயிண்ட்ஸ் பற்றி தான் நான் பேசுகிறேன். நாட் அந்த இந்த இண்டிவிஜுவல் பிஹேவியர் கூட நான் சொல்கிறதில்ல. பாயிண்ட்ஸு, இந்த பாயிண்ட்டு தப்புன்னா தப்பு, அவ்வளோதான். ஸோ அது வந்து பேக்காக சொல்லிட்டு போகலாம்.
ஸோ கம்மிங் டு திஸ் இன்னைக்கு டாப்பிக்கில் இந்த பாலா சபரியா பந்ததியில் இந்த பாலாம்பிகை ரொம்ப அழகானது. இந்த படங்கள் யார் போடுறதுன்னா இந்த மைசூரில் இருக்கிற திருவன்யாசம் ஒரு இது இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன். அப்போ தான் மாதங்கியெல்லாம் போட்டிருக்கா, வாராகி மாதங்கி லலிதைக்கு போட்டிருக்கா. அப்போ தான் எனக்கு ஒன்றும் ரிலீஸ் ஆகாது போட்டிருக்கா. இந்த இது பாலா சொல்லும்போது பாலாவோட யந்திரம் இதான் யந்திரம் சொல்லியிருக்கு. ஷட்கோணம், அப்புறம் ஒரு வட்டம், இந்த ஷட்கோணத்துக்குள்ள ஒரு முக்கோணம், ஒரு வட்டம். ஸோ 8 இதழ் தாமரை, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வட்டம், அகெயின் 8 இதழ் தாமரை, பெரிய தாமரைகள், இதழ்கள், 4 வாசல். இதுதான் பாலாவுடைய இது போட்டிருக்க. ஆனால் இது கரெக்டான இந்த அரந்தர சக்கரம் இஸ் ஆல்சோ தேர். அதாவது பாலா சக்கரம் மாரியம்மன் சக்கரம்லாம் ஒன்று. அது எப்படி இருக்குன்னா முன்னாடி நான் காமிச்சிருக்காரு. ஸ்ரீசக்கரத்தினுடைய இந்த சர்வரோகஹர சக்கரம் இருக்குது, 8 ட்ரையாங்கிள்ஸு. அதுவும் நடுவில் இருக்கிற சர்வ சித்தி பிரதாய யந்திரமும் அந்த பிந்துவும் சேர்ந்தாதான் வந்து பாலாவுடைய யந்திரம். அதாவது முன்னாடி காமிச்சிருக்கேன். சின்ஸ் திஸ் இஸ் பீன் கிவன், நான் அதை கொண்டு வரல இங்கே. ஆனால் வந்து ஸ்ரீசக்கரத்தினுடைய சென்டர் பாயிண்ட்டு பிந்து, அதுக்கப்புறம் ஒரு முக்கோணம் இருக்குது, அதுக்கப்புறம் எண்கோணம் இருக்குது. அதோடு சேர்ந்தாதான் பாலாவுடைய யந்திரமாக சொல்லியிருக்கு. அதுவே தான் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் போனாலும் உள்ள அந்த மந்திரம் தான் தருவாள், யந்திரம் தான். ஸோ சில யந்திரங்களும் இஸ் காமன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷட்கோணங்கள் வந்து முருகர், விநாயகர், சுதர்சனம் எல்லாத்துக்கும் ஷட்கோணம் தான் வரும். கிட்டத்தட்ட தெய்வங்கள் எடுத்து பார்த்தா மோர் தென் 50% அந்த தெய்வங்கள் வந்து இந்த ஷட்கோணத்துக்குள்ளேயே அடக்கமாயிடும். ஆக்சுவலி we are just proceeding on that subject. இந்த பாலா இது சொல்லும்போது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த மூல மந்திராத்மக பாலா ஸ்துதி ஒரு ஸ்துதி இருக்குது. மகாகவி காளிதாசன் அவருக்கு காளியின் அருட்கடாட்சம், அதாவது காளின்னு சொல்கிறேன் தவிர ரொம்ப அது மாதங்கி தான். ஷாமலா தண்டகம் வந்தால் எழுதியிருக்கேன். ஷாமலா தண்டகம், இந்த மூலமந்திராதி பாலாஸ்துதி இதெல்லாம் காளிதாசனுடைய படைப்பு. இந்த காளிதாசனுடைய படைப்பில் இந்த மூலமந்திராதி பாலாஸ்துதி சூரணி துர்கா மந்திரத்தில் எனக்கு போட்டிருக்கோம். அந்த புக்கில் ஒரு பேஜ் வருது. இங்கே சென்னைக்கு பக்கத்தில் ரெட் ஹில்ஸ் தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கும்போது கார்னோடின்னு ஒரு பிரிட்ஜு வரும். அந்த பிரிட்ஜை தாண்டி பஞ்சட்டின்னு ஒரு ரைட் சைடில் இப்போ நிறைய ஹைவேஸ்லாம் பிரிட்ஜு போட்டதுனால எங்கே இறங்கணும்னு முதல்ல பார்த்துக்கணும், இல்லைன்னா யூட்டர்ன் எடுத்து வரலாம் தான் பஞ்சட்டிக்கு. அங்கே டக்குன்னு பிரிட்ஜில் இறங்க முடியாது நம்ம. ஸோ பிரிட்ஜை அவாய்ட் பண்ணி அந்த சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு அப்போட யூட்டர்ன் வந்தாகணும் அந்த ஊருக்கு. அங்கே இருக்க ஆனந்தவல்லி அம்பாள் துர்கா சப்தசதி யந்திரம் முன்னாடி எங்கள் குருமாத்தா அடிக்கடி போவோம் போகும்போதெல்லாம். அங்கே வந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி பௌர்ணமி போவேன். ராத்திரி 9 மணிக்கு மேலே அவங்க படத்துக்கு பெரிய நில ஒளி அழகாக ராஜகோபுரம். அம்பாள் வந்து மடிசா கட்டிட்டுப்போ ரொம்ப அழகாக மோகன் ஒருத்தர் ராஜாமணி மோகன் ஒரு 3-4 பசங்க அவள்லாம் வந்து ரொம்ப கர்ம சித்தியாக பண்ணி இப்போட பண்ணிட்டு இருக்கா. ராஜாமணின்ற இறந்து விட்டார். இப்போ மோகன் வந்து சண்டி ஹோமெல்லாம் பண்ணியிருக்கார். இந்த சரவணன் ஒரு சினிமா ஆக்டர், அவரெல்லாம் வருவாங்க. ஏபிஎம் சரவணன் வந்திருக்கார் அந்த பஞ்சட்டிக்கு. பல சினி லைனில் இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க அங்கே. அந்த அம்பாள் என்னென்னா பாஷாங்குசதாரணி தான், மரபை தொடர்ப்போ வெள்ளி கவசம் சாத்திருக்கோம். அந்த அம்பாளுக்கு நெத்தியில் கண் இருக்கும், 3 நேத்திரத்தோடு தான் இருக்கும். கிளீனாக அந்த ப்ரொட்ரூடடாக இருக்கும், கிளீனாக பார்க்கலாம் நம்ம அதை. அந்த அம்பாள் பேர் ஆனந்தவல்லி. தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ காளிதாசனுடைய மூலமந்திராத்மக பாலாஸ்துதியில் அந்த அம்பாளுக்கு உண்டான வர்ணனை இருக்கும். நான் யூஸ் ஒண்டர் ஹவ் இஸ் இட் பாசிபிள். உதாரணம் பாருங்க. ஐயே ஆனந்தவல்லி அமிர்தகரதலே ஆதிசக்தி பாராயி மாயா மாயஸ்வரூபி ஸ்பட்டிக மணிமயி மாமதங்கி க்ஷடங்கி ஞானி ஞானஸ்வரூபி நளின பரிமலி நாத ஓங்காரூபி
योगी योगासनत्ताभुमरवसगिरी सौन्दरी ऐं नमस्ते बालामन्तकडाक्षी मम हृदय सखी मत्तपावप्रचण्डी व्याली यज्ञोपवीति विकटकटी दडिवीरसत्यप्राधेति बाले बालेन्तुमूले मदगजभुजहस्ताभिषेत्री स्वतन्त्री कालिद्वङ्कालरूपी खगकृति कारणिक्ली नमस्ते मूलाधारे महिम्नि ऊदवनेनि मूलमन्त्री त्रिनेत्री हारा केयूरवल्ली अग्रसक्री अंबिकाय शिवाय वेदे वेदान्तरूपी विदतकरणी वीरतन्त्री भवानी शौरी संसारयोनि शकलगुणमये देत्यैषीं सौं नमस्ते ऐं क्लीं सौं सर्वमन्त्रे मम वर्धपगिरि अंगना शेटिदाय श्रीं ह्रीं क्लीं बीजमुख्य दिनकरुणे ज्योतिरूपे शिवाक्ये ह्रां ह्रीं ह्रूं हेमवर्णे हिमकिरणबाधमानान्तिचूडे शां श्रीं शुचौमवसे सकलचक्रे शक्तिबाले नमस्ते शक्तिबाले नमस्ते शक्तिबाले नमस्ते இதுக்கும் குருமாதாவுக்கும் என்ன சம்பந்தம் கேட்கலாம். குருமாதா நிறைய தடவை அந்த கோவில் போயிருக்கா. இந்த இதை சொல்லி அவகிட்ட சொல்லுவேன் நான். ஸோ இந்த குருமாதாவுடைய இந்த பாலா இந்த புக்கில் பாலா பற்றி எல்லாமே இருக்குது. என்னென்ன கண்டென்ட்ஸ் பண்ண படிக்கிறேன். ஐ கேன் நாட் கோ த்ரூ எவ்ரி திங். ஜஸ்ட் ஐ ரீட் அவுட் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் த புக்கு. பாலா உபதேசம் வாங்கியிருக்கவாள்லாம் இதை ட்ரை டு ப்ராக்டிஸ் இட். ஸ்ரீ பாலா குருபந்தனம், திவ்யமங்களா தியானம், ரஷ்மிமாலா தியானம், அஜபா மனனம், நித்யானிகம், விபூதி தாரணம், பந்தனக்கிரமா, மகத்பந்தனம், தேகரக்ஷா, பூமி பந்தனம், ஸ்ரீ குரு தியானம், ஸ்ரீ குரு பாதுகா பந்தனம், அது மாதிரி போயிட்டே வருது. இதில் வந்து மகாகணபதி மந்திர ஜப, ஸ்ரீ வித்யா கணேச மந்திர பிரப, ஷாவர்ணா ஸ்ரீ மகாகணபதி தியானம், சக்தி பஞ்சாட்சி மந்திர ஜப, இந்த மாதிரிலாம் போடுது. ஸ்ரீ வித்யா சோடராட்சி மந்திர ஜப, पंचाक्षरी श्री कामकला मंत्र जप, श्री बाला मंत्र शबोध्र, श्री बालाक्षरक्षरी मंत्र जप, बाला ध्यानम, आवाहनम, प्राण प्रतिष्ठा அதெல்லாம் வருது. அடுத்து பாலா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் நாமாவளி. அடுத்து வந்து பாலா திருச்சி ஸ்தோத்திரம், பாலா அஷ்டோத்த சதநாமம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பாலா ஹிருதயம், பாலா நித்திய பூஜ்ய விதானம், பாலா மகாமாலா மந்திரஸ்தப, இந்த மாதிரி நிறையா ஸ்லோகங்கள் இருக்குல்ல. இதில் முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, எங்கள் குருமாதாவுடைய குரல்லையே நாங்கள் வெளியிட்டிருக்கோம். இதில் வெப்சைட்டில் இருக்குது. ரொம்ப அடக்காக கிளி கொஞ்சிரா மாதிரி பேசி குரல் எல்லாரும் அப்ரிஷியேட் எப்படிமா அது இந்த குரல் அப்படியே மயக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லுவோம். இப்போ ராகப்பிரியா டெல்லியிலன்னு சொல்லுவோம். அதை கேட்டால் தான் மாமா ராத்திரி தூக்கமே வருதுன்னுவோம். ஸோ அந்த ஸ்ரீ பாலா மகாமாலான்றது எப்படி இருக்குது படிச்சோம் பாருங்க. ஓம் நமோ பகவதி பராசக்தி சண்டி கபாலினி யோகினி அட்டஹாசினி ஓட்யான பீட நிபாசினி ஏகி பீடே महापीडे श्रीं ह्रीं ऐं सौं सर्वकार्यात् साधिनी योगिनी योगपीठस्थिते त्रियक्षरी त्रिपदे त्रिकोणवानिवासिनी वेदालपस्मार यक्षराष्ट्रभूतप्रेद पिशाचपत्रोपनिवारिणी ऐं एकेकी पुत्र मित्र कलत्र बान्धव परातृप जन सगितस्य मम वज्रशरीरं गुरुगुरु स्वकुलस्थितं राजकुलस्थितं सुष्ठस्थितं दिक्षुस्थितं गृहस्थितं बाह्यास्थितं अन्तःस्थितं मां गृहपरिवारः रक्ष रक्ष सर्वसङ्कटविनायक स विनाशय एकाक्षरी दयाक्षरी त्रयाक्षरी पंचाक्षरी काल मृत्यु निवारय पंतय पंतय श्रावय श्रावय द्रावय द्रावय
கிராசைய கிராசைய கோட்யானி பீட பிரசாதீன ஜாலந்தர பீட பிரசாதீன காமகரி பீட பிரசாதீன தேவி தத் பிரசாதம் குரு குரு ஏக்யாகிக பியாகிக त्रैयागिक चतुर्थिगादि सर्वज्वरा नाशय नाशय शर्वं पर्दस्य विषज्वरं नाशय नाशय ऐं एकेहि इंद्र वज्रेण यमदण्डेन गरुड पक्ष बाधेन महाकाली स्वरूपिणी शर्वनां दान आपोद विद्राव्य निर्भयं गुरु गुरु मां रक्ष रक्ष मां अव्ययं गुरु गुरु सर्वविद्यात् वाक्तोरणीं गुरु गुरु ऐं क्लीं सौं क्लीं ऐं मां सर्वजनस्वयं गुरु गुरु मम दुरिदानुभूं बट स्वागा இது வந்து ரொம்ப அழகாக என் குருமாதா அந்த இதில் சொல்லியிருக்கா. ஸோ பாலா உபதேசம் வாங்கின்றவ இந்த பாலா கவசமும் இருக்குது, அதையே படிங்கோ, ரொம்ப ரொம்ப நல்ல இது. अस्य श्री बाला त्रिपुर सुंदरी कवच सोस्त्रे महामंत्रस्य दक्षिणामूर्तिषिके पंक्ति चंदक बाला त्रिपुर सुंदरी देवता ऐ बीजम क्लीं सत्तगे शौंकिलकं जपे प्रतियोगक मूलो करान्यासो दिग्बंधक ध्यानम ऐंकारासन संचारिणी लमिन्यादि मंत्रे सुगमासनं भैरवं चंद्रशेखरं भक्तांजलि नमस्कृत्य परे प्रवच्य पार्वती यदि प्रसन्नो देवेषु यदि वानुग्रहेपयि बालाया कवचं प्रति शता कल्याण सख्यता शिव उवाच அப்படி போகிறது இந்த பாலா கவசம். ஸோ ஈஸ்வரனே சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த புக்கினுடைய விலைன்னு பார்க்கும்போது 250 ரூபா. இது கிரி ட்ரேடிங்கில் கிடைக்காது. இது வந்து இது பாலாவுடைய என்ன, ஓம் திரியக்ஷரி தான் மந்திரம் ஆக்சுவலாக. ஓம் ஐங் கிளீன் சௌ தான் SOW ஹெச் போட்டு பார்த்துற பேர். சௌஹூன்னு சவுண்டு வரும், நத்திங் ராங் தட்டு. ஸோ ஐங் கிளீன் சோம். வடக்கில் வந்து சடாட்சரி தான் சொல்கிற வழக்கம். ஓம் ஐங் கிளீன் சோம் கிளீன் மெய் ஓம் ஐங் கிளீன் சோம் கிளீன் மெய் ஓம் ஐங் கிளீன் சோம் கிளீன் மெய் அப்படி தான் சொல்லணும். ஸோ அது வந்து வெளியில் சொல்கிறனால இந்த உபாம்சம்னு சொல்லிட்டு மனசில் சொல்லிக்கணும். அதை நம்ம கணக்குக்கு ஏதோ ஒரு மாலை வச்சுக்கலாம் கவுண்டிங் பண்ண. இல்லை இப்போ கவுண்டர்லாம் அவைலபிளாக அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாலா மந்திரம் தான் வந்து கணபதிக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஸ்ரீ வித்யாலயில். ஸோ இது சித்தி ஆனோம். எப்படி ஆகும் தெரிஞ்சால் நம்ம ஃபியூ தௌசண்ட்ஸ் வரும்போது ஆற்றுல வந்து குலிச்சு தான் கேட்கும். ராத்திரிலாம் காத்துல ஜவஹர்லால் இருக்கும்போது எங்கள் அம்மா உட்காந்துட்டே இப்போ இரண்டிம்மா உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். எங்கடா தூங்க விட்றாவோ, பாவாடை கட்டிட்டு கொலுசு போட்டு சுற்றி 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 வரானே அப்படின்னு பாருங்கம்மா. எனக்கு ஒன்றுமே புரியாது அந்த பீரியடில். சிரிக்க தான் தெரியலன்னு செய்யாது. அம்பாள் விளையாடுவோம் அந்த ஆற்றுல. ராத்திரி 10 மணிக்கு மேலே செவத்து கோழி சத்த பாட்டை கேட்கும். அந்த சவுண்டு வந்து விடிகாலம் ஒரு 3 மணிக்கு தான் போகும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆற்றுல அம்மா வந்து விளையாட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஸ்ரீவித்யாலயில் இந்த பாலா மந்திரம் தான் மெயின். இது ஆஃப்டர் கணபதி. அதுக்கப்புறமா தான் சண்டி கிண்டி பஞ்சதசி எல்லாம் அப்புறமா தான் வருது. இதை சொல்லி இந்த லைனில் போகணும்னு ஆசைப்படுறவ ட்ரை டு ரிசைட் திஸ் மந்த்ரா. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் பை த புக் தே கேன் பை தி ஸ்ரீ ராம வங்கி அயோத்தியா மண்டபத்தில் பேக் சைடில் வருது. அங்கே போய் விசாரிக்கலாம். அதாவது விநாயகன் ஸ்ட்ரீட் வெஸ்மாம்பலம் போட்டிருக்கு அந்த தெரு பேர். ராம மந்திரம். நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.